புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன்? என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தினுடைய 18வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இறைவார்த்தையினுடைய வல்லமை மிகவும் சிறப்பாக எங்களுக்கு தரப்படுகிறது. சுயநலத்தாலே சுருங்கிய இதயங்களைத்தான் இன்று நாங்கள் பலவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பதவி உயர உயர பணிவு குறைந்து விடுகின்றது. பணம் சேர சேர இதயம் சுருங்கி விடுகின்றது. இதயம் விசாலமானவர்களை இப்போது நாங்கள் எங்கேயுமே பார்க்க முடிவதில்லை. அதனால் இதயம் சுருங்கி போய்விட்டது. மனிதன் பிறந்தவுடன் அவன் மண்ணை தின்கிறான் என்று பார்க்கிறோம். அவன் இறந்தவுடன் அவனை மண் தின்று விடுகின்றது. கடும் வெயில் ஒன்று, அதில் காலும் செருப்பும் இல்லாமல் கையிலே குடையும் இல்லாமல் ஒரு வழிப்போக்கன் அங்கே போய்கொண்டு இருந்திருக்கிறான். அப்போது அவன் பார்க்கிற போது அவனுக்கு பின்னாலே குதிரையிலே ஒருவன் வந்து கொண்டிருந்திருக்கிறான். அந்த குதிரையிலே வந்து கொண்டிருந்தவன் காலிலே அவன் செருப்பு அணிந்திருந்தான். அத்தோடு அவனுடைய கையிலே ஒரு குடையும் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த வழிப்போக்கன் அந்த குதிரையிலே வந்து கொண்டிருந்தவனை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் குதிரையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், நான் இந்த கொளுத்தும் வெயிலிலே வருங்காலோடு நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இந்த செருப்பை தர முடியுமா என்று கேட்கிறான். அப்போது அவன் பார்த்தான், நான் குதிரையிலே போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு செருப்பு தேவையில்லை தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த செருப்பை கொடுக்கின்றான். அப்போது அவன் மீண்டும் இந்த வழிப்போக்கன் சொல்லுவான், நீங்கள் குதிரையில் வேகமாக போய்கொண்டிருக்கிறீர்கள், அதனாலே இந்த வெயிலினுடைய களைப்பு உங்களுக்கு ஏற்படாது. நான் நடந்து போய்கொண்டிருக்கிறேன், எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது, எனவே இந்த குடையை நீங்கள் தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவனிடத்திலே கேட்கிறான். அப்போதும் இந்த குதிரையில் சென்று கொண்டிருந்தவன் யோசிக்கிறான், நான் வேகமாக போக முடியும், எனக்கு காத்துப்படும், எனவே இந்த வெயிலினுடைய தாக்கம் எனக்கு இருக்காது, எனவே நான் இந்த குடையை கொடுத்து விடலாம் என்று சொல்லி அவனுக்கு இந்த குடையை கொடுத்து விடுகிறான். இவற்றெல்லாம் கொடுத்த பிற்பாடு அவன் தான் போவதற்கு வெளிக்கிடுகின்ற போது இந்த வழிப்போக்கன் மூன்றாவதாக கேட்பான், இந்த ரெண்டையும் தந்து விட்டீர்கள், இந்த குதிரையின் தாங்களன் அந்த குதிரையில் போகலாமே என்று கேட்டான். அவன் தன்னுடைய கையில் இருந்த குதிரைக்கு பயன்படுத்துகின்ற சவுக்காலை இந்த வழிப்போக்கனைக்கு மிகவும் கொடுமையாக அவன் தாக்க தொடங்குகிறான். அன்பானவர்களே, இந்த கதை எங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. மனிதரிடமிருந்து பலரும் நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம், எதையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம். அப்போது இவன் அடிக்கின்ற போது அந்த வழிப்போக்கன் சிரித்திருக்கிறான். அப்போது இவன் கேட்டானாம், ஏன் நான் இவ்வளவு தூரத்துக்கு உன்னை அடித்தும் நீ ஏன் சிரிக்கிறாய் என்று கேட்டபோது அவன் சொன்னானாம், நீ எனக்கு செருப்பு தந்து விட்டாய், குடை தந்து விட்டாய், இந்த குதிரையும் நீ தர வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் எனக்குள்ளே இருந்தது. நீ இப்போது அடித்தபடினாலே எனக்கு ஓரளவுக்கு தெரிந்து விட்டது நான் எந்த அளவுக்கு ஆசைப்பட வேண்டும் என்பதை என்று சொன்னானாம். கூடுதலான ஆசை மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. எது ஆசை? எல்லாவற்றிலேயும் ஆசை. சொத்திலே ஆசை, சுகத்திலே ஆசை, பணத்திலே ஆசை, பொருளிலே ஆசை, எல்லா ஆசைகளும் எங்களுக்குள்ளே இருக்கின்றது. மண்ணிலே ஆசை இருக்கிறது, வீடு வாசல்களிலே ஆசை எங்களுக்கு இருக்கிறது,
பொருள் பண்டங்களிலே ஆசை இருக்கிறது, சொத்து பத்துக்களிலே ஆசை இருக்கிறது, பணம் வைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, பட்டம் பதவியிலே ஆசை இருக்கிறது, கதிரையிலே இருக்க வேண்டும் என்றும் எப்போதுமே நாங்கள் பெரிய பெரிய பதவிகளில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது. இதெல்லாம் அன்பானவர்களே என்ன ஆசைகள்? இது எங்களை வாட்டி வதைக்கின்ற ஆசைகளாகத்தான் இது மாறுகிறது. இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஒரு தேவை எனக்கு ஏற்படுகிறது, அந்த தேவையோடு நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர அதைவிட அதிகமாக எனக்கு தேவை என்று சொல்லி பேராசையோடு நான் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்வார். நெஞ்சே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது, உண்டு குடித்து மகிழ்ச்சியிலே திளைத்திரு ஏன்னா உனக்கு எல்லாமே இருக்கிறது என்று நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த பெரிய செல்வந்தனாக இருந்தவன் சொல்லுவான், அவன் களஞ்சியங்களை எல்லாம் விட்டித்து பெரிதாக கட்டப்போகின்றானாம். எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு நீ என்ன செய்துவிடப் போகின்றாய்? கொடுக்க மனமில்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லப்படுகிறது. கொடுக்க மனமில்லாத மனிதன் ஆண்டவர் எதற்காக எங்களுக்கு தருகிறார்? அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், என்னுடைய திறமையாக இருக்கலாம், ஆற்றலாக இருக்கலாம். எதையும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாங்கள் கொடுத்து பழக வேண்டும். அதுதான் எங்களுடைய வாழ்வினுடைய ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று. ஆசைதானே எல்லா துன்பத்திற்கும் காரணம் என்கிறார்கள். புத்தரும் அப்படிதான் சொல்லுவார், ஆசைதானே எல்லாவற்றையும் ஆட்டி படைத்து கொண்டே இருந்தது. அந்த ஆசையினால் தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை இழப்பதற்கு ஆரம்பிக்கின்றான். அது பேராசையாக மாறுகிறது. அந்த பேராசையினூடாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறான். நாடுகளை பிடிப்பதற்காக பலரும் சென்றிருக்கிறார்கள். இந்த நாடுகளை பிடித்து ஒரு நாட்டை பிடித்து மற்ற நாட்டை பிடித்து மற்ற நாட்டை பிடித்து எல்லா நாடுகளையும் கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். அடால்ஃப் ஹிட்லர் எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினான். இறுதியாக அவன் ரஷ்யாவுக்குள்ளே அவனாலே போக முடியவில்லை என்ற எல்லாவற்றையும் பேராசை அவனுக்குள்ளே இருந்தது. எல்லா நாடுகளையும் தனக்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று அவன் விரும்பினான். அன்பானவர்களே, ஆசை ஒரு மனிதனுக்கு தேவையானது. ஆசை இருக்கலாம், ஆனால் பேராசையாக அது மாறி மிக பயங்கரமானதாக மாறி என்னுடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளுகின்ற அளவுக்கு அது என்னை கஷ்டப்படுத்தும் என்று சொன்னால் எதற்காக அந்த ஆசை எனக்கு இருக்க வேண்டும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக எங்களுக்கு ஆசை இருப்பது நல்லது. படிக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பது, பட்டத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பது, பதவியோடு நான் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இருப்பது, பணம் புகழோடு நான் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆசையாக எங்களிடம் இருந்துவிட்டால் அது நல்ல ஆசைகளாக இருக்கும். ஆனால் இந்த பதவியிலே நான் எப்போதுமே இருக்கத்தான் வேண்டும், நான் பணத்தை கொட்டி கொட்டி நான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், எனக்கு ஏராளமான வீடுகள் இருக்க வேண்டும், சொத்துப்பத்தோடு நான் அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்று பேராசை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அது அந்த மனுஷனை அழித்து விடும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவினுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற போது மிக முக்கியமான பல விடயங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். அப்போது இயேசு சொல்லுகின்ற வார்த்தை அதுதான், அறிவிலேயே இன்றைக்கு இரவு என்னை செத்து போனால் எங்கே போக போகிறாய்? இவற்றையெல்லாம் நீ சேர்த்து 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 வைத்திருக்கிறாயே, இவ்வளவு சொத்துக்களை நீ வைத்திருக்கிறாயே, இவ்வளவு பணத்தை நீ வைத்திருக்கிறாயே, இவ்வளவு பொருள் பண்டங்களை நீ வைத்திருக்கிறாய், இதெல்லாம் யாருடையவை ஆகும்? நீ உனக்காக சேர்த்து வைத்தவை எல்லாவற்றையும் நீ அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் அந்த வாழ்க்கையிலே. அதனால் தான் இன்னும் ஒன்று வருகிறது, நீ வாழ்க்கையிலே நீ கொடுத்து பழகிப்பார் மற்ற மனிதர்களுக்கு, பகிர்ந்து கொடுத்துப்பார் மற்ற மனிதர்களுக்கு. மற்ற மனிதர்கள் சிரிக்கிற போது அது உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? மற்ற மனிதர்கள் சாப்பிடுகிற போது அது உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? மற்ற மனிதர்களுக்கு நீ ஆடை கொடுக்கிற போது அந்த ஆடை அவர்கள் உடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தங்களுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ளுகிற போது அது உனக்கு சந்தோஷமாக இருக்கும் அல்லவா? அதையெல்லாம் விடுத்து அன்பானவர்களே, நான் மட்டும்தான் வாழ வேண்டும் அல்லது என்னுடைய குடும்பம் மட்டும்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தை நாங்கள் எப்படி வாழ முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. எனவே இன்றைக்கு நாங்கள் ஒரு அழகான விடயத்தை பற்றி சிந்திக்கிறோம். நான் கொடுத்து பழக வேண்டும். பொருளாசை இருக்கிறது, அது எல்லாத்துலேயும் தலை சிறந்த ஒரு ஆசை, அதெல்லாம் வச்சிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அவா மனுஷனுக்குள்ளே இருக்கிறது, மனுஷிக்குள்ளே இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் தான் வைத்திருக்க வேண்டும், சேர்த்து வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பேராசையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் விடுத்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு ஒரு அழகான வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். அது கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை அப்படிதான் இருக்கும். என்னுடைய உள்ளத்திலே அமைதி மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்னிடம் உள்ளதை
மற்ற மனிதர்களோடு கொடுத்து வாழ வேண்டும். நான் என்னிடம் உள்ளதை மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து வாழ வேண்டும். என்னிடம் உள்ளதை நான் மற்ற மனிதர்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போது என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய மேன்மை நானும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழுவதற்கு நான் அது சிறப்பான தூண்டுதலாக அமைந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், என்னுடைய வாழ்க்கையில் எப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், என்னுடைய வாழ்வினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தென்றல் காற்றுக்கு சொந்தமே இல்லை, மனிதர்களுக்கு தான் சொந்தமாக மாறுகிறது. தேன் பூவுக்கு சொந்தமே இல்லை, அது மற்ற வண்டுகள், மற்ற பறவைகள் அல்லது மற்ற விலங்குகள் வந்து அந்த தேனை எடுத்து கொண்டு போகிறது. மழை மேகத்துக்கு சொந்தமே இல்லை, அந்த மேகம் மழையை எங்களுக்காக பொழிந்து கொண்டு இருக்கிறது. நீர் அருவிக்கு கூட சொந்தம் இல்லை, அருவி இருந்திரு இந்த நீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எனக்கான சொந்தமே இல்லை, நாங்கள் மற்றவர்களுக்கானவர்கள். கிறிஸ்தவம் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதுவுமே இயற்கை எதுவுமே தனக்காக வாழாத போது மனிதர்கள் மாத்திரம் நாங்கள் ஏன் எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எதுவுமே அன்பானவர்களை இயற்கையிலே அந்த இயற்கை தனக்காக வாழுவதில்லை, மனிதர்கள் எங்களுக்காகவே அவை தங்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றன என்பதை இந்த சிறிய உதாரணங்களூடாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் நாங்கள் மட்டுமே எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏன் நாங்கள் மற்றவர்களுக்காக வாழக்கூடாது? கிறிஸ்தவம் என்று சொல்லுவது மற்றவர்களுக்காக வாழுகின்ற வாழ்க்கை முறை எங்களுக்கானது அல்ல, எனக்கானது அல்ல, என்னுடைய குடும்பத்துக்கான, அது சுயநலமான வாழ்க்கை, பொதுநலமான வாழ்க்கை, தன்னலமான வாழ்க்கையில் பிறர் நலத்தை நான் அக்கறை கொள்ளுகிற போதுதான் ஆண்டவர் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே. அப்போ இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், நான் எதை கொடுத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில்? அது சாதாரணமாக பணம், பொருள், சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. என்னிடமுள்ள திறமைகள், ஆற்றல்கள் எல்லாவற்றையுமே நான் கொடுக்க முடியும். எனக்கு ஆண்டவர் எவ்வளவு திறமைகளை, ஆற்றல்களை தந்திருக்கிறார், அதை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறேனா? எனக்கு ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த சிறப்புகளை நான் மற்ற மனிதர்களோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடாதா? இந்த வாழ்க்கை முறையைத்தான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்புமிக்க சகோதரர்கள், இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள், ஒரு அருமையான நாள். கோடான கோடி மக்களினுடைய கலங்கரை விளக்கு என்னும் முகவரியை பூமியின் தேவதையாகிய அன்னை தெரேசாவுக்கு பெற்றுக் கொடுத்தது அவளிடம் இருந்த பணம் அல்ல, அவளிடம் இருந்த பகிருகின்ற மனம் என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அன்பானவர்களே, இன்றைக்கும் அன்னை தெரேசா ஒவ்வொரு நேரமும் நினைவு கூறப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், இறைவனுடைய அன்பை தான் அனுபவித்து மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மற்ற மனிதர்களுக்காக தன்னையே கொடுத்த அந்த தாய் இன்றைக்கு ஒரு சிறப்பான மனுஷியாக எங்களுக்கு தரப்படுகிறாள். எனவே என்னுடைய வாழ்க்கை, எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எப்படி நான் வாழுகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது? சாதாரண புழுதியினாலே உருவாக்கப்பட்ட மனிதன் நான், இறுதியாக நான் மண்ணுக்குள்ளே போகின்ற மனிதன் நான். இந்த வாழ்க்கை முறைக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். எனவே கொடுத்து பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். சிரித்து பாருங்கள், சந்தோஷமாக இருக்கும். அன்பு செய்து பாருங்கள், அது அழகாக இருக்கும். பாசத்தோடு பகிர்ந்து பாருங்கள், இறைவனை எங்களுக்கு அருகிலே அது கொண்டு வரும். எனவே இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள். இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம், நாங்கள் எத்தனை தடவைகள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுத்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இன்றைக்காவது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதையாவது மற்றவர்களுக்காக கொடுக்கிற அந்த நல்ல உள்ளத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியுமா? எனவே கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையை அனுபவித்து கொண்டிருக்கிற நாங்களும் இயேசுவோடு பயணிப்போம். அவருடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் போவோம். இயேசுவினுடைய அன்பின் சாட்சிகளாக நாங்கள் இருந்தால் இயேசுவை போல வாழ்க்கையை பகிர்கிற அந்த நல்ல மனப்பக்குவம் எங்களுக்குள்ளே இருக்கும். அதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மேன்மை என்பதை புரிந்து கொண்டு நாங்களும் பயணிப்போம். ஆமென்.